அனைவருக்கும் வணக்கம். நான் ராசிபன் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுறேன். இது மாதிரி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. அப்புறம் விடியல் பயணம், இலவச பஸ் இது கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் லேப்டாப் வசதிகளாக செய்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ராசிபுரம் நகராட்சிக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளாக செஞ்சிருக்காங்க. அமைச்சர் இன்னும் மீண்டும் நம்ம ராசிபுரம் தொகுதிக்கு வந்தாங்கன்னா இன்னும் அதிகமா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யறாங்க. வேற அப்புறம் இந்த மக்களை தேடி மருத்துவத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் அந்த வயசானவங்களா வீட்டுக்கே மாத்திரை கொண்டு போய் கொடுக்கறது, எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருக்காங்க. மீண்டும் மதிவேந்தன் அமைச்சர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வீநகர் 1ல குடியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவோ அடிப்படை வசதிகள்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா யாருமே இன்ன வரைக்குமே செஞ்சு தந்ததில்லை. இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செல்வராஜ் பிரபு கவுன்சிலரா இருக்கிறாங்க. அவங்க கேட்ட உடனே அடுத்த சிம்சமே எங்களுக்கு உப்பு தண்ணி போய் போட்டு கொடுத்தாங்க, ரோடு போட்டு கொடுத்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா இந்த தடவை திமுக ஆட்சிக்கு வரும். நலத்திட்ட உதவிகள் அவரு மகளிர் உதவி திட்டம் செய்யறாங்க. மகளிருக்கு பாதுகாப்பு உண்டு. அப்புறம் பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சொல்றது எவ்வளவோ உதவிகள் செய்யறாங்க. அதை பத்தி சொல்லவே அளவில்லாதது. ஏதோ சொல்ல முடியாது. சொல்ல சொல்ல நேரமே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குது. திமுக ஆட்சி வரத்து ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு. சங்கர் ஆட்சியில் எங்களுக்கு சேர்மனா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு. அவர் சொன்ன உடனே தண்ணி பிரச்சனையை பற்றியோ வேற எந்த பிரச்சனையை பற்றி சொன்னாலும் உடனே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாரு. அதனால இவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வாரு, நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. ராசிபுரம் 1வது வார்டுல லட்சுமி அம்மா பேசுறேன். எல்லாம் நல்லது செஞ்சார். மதிவேந்தன் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நிறையா. எங்க நலத்திட்ட உதவினா மகளிர் குரூப் அந்த இதெல்லாம் வந்தது. அங்க பாத்ரூமு, அரை கிளாஸ் பொண்ணு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க எங்க 1வது வார்டுக்கு. அப்புறம் நிறைய பாதாள சாக்கடைங்க அந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்பதான் போட்டாங்க, பக்கமா போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. எல்லாமே அடைஞ்சது. அவர் தான் வரணும் திருப்பி நாங்க நினைக்கிறோம். வேறவங்க யார் வந்தாலும் நம்மளுக்கு இது கிடையாது. அவர் மதிவண்ணன் சார் தான் வரணும். நம்மள ஐயா எவ்வளவோ மாசம் மாசம் பெத்த பையன் கூட 1000 ரூபாய் தரல. அவர் தராரு நம்மளுக்கு 1000 ரூபாய். அதுலதான் 5000 ஒட்டுக்கா கொடுத்துட்டாரு. இந்த ஆட்சி வராதுக்கு 5000 ஒட்டுக்காவே நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அரிசி தர, பஸ் பயணம் ஃப்ரீ, எல்லாமே ரோடு ராசிபுரம் பூரா மாத்திட்டாரு. திருப்பி அவரா தான் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். எந்த பையன் காசு கேட்டாக்கா நீ யாருன்னு சொல்லி பெத்த பையனே கேக்குறான். அவர் நம்மளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் போட்டு விடுறாரு. அவர் தான் திருப்பி வரணும். அதுதான் நம்மளுக்கு லட்சியம். அதுதான் நடக்கும். வேற யார் வந்தாலும் செல்லுபடி ஆகாததெல்லாம் மதிவண்ணன் தான் வரணும். அவரு எல்லாம் நல்லது ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காரு. ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, லைட் போட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணி முக்கியமா தண்ணி வசதி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட் அங்க போறதுக்கு அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லது செஞ்சிருக்காரு. மாசம் 1000 ரூபாய் பணம் வருது. எல்லாமே எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் நல்லா நிறைய இருக்கு அவருக்கு ஆதரவு. அவர் தான் இந்த ஐட்டமும் வருவாரு. ராசிபுரம் 14 வார்டு. நான் எனக்கு மதிவேந்தன் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறார். என் வீட்டுக்கே என்னுடைய வீட்டுக்காரி உடல்நிலை சரியாக்கு ஆதரவு கொடுத்து உதவி செஞ்சார். அதனால நாங்கெல்லாம் மதிவேந்தன் வரணும்னு எவ்வளவோ ஆசைப்படுறோம். அதே மாதிரி ராஜேஷ் எங்க வீட்டுல உடல்நிலை சரியில்லைனால ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து ஏகப்பட்ட உதவி செஞ்சார். இந்த கட்சியில எனக்கு பல செல்வாக்கெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால நாங்க மீண்டும் டிஎம்கே வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஜெயிக்கணும் நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நாங்கள் அவருக்காக மதிவேந்தனுக்காக நாங்கள் நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு அவரை வெற்றி பெற வைப்போம் நாங்கள்.